பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அக்கானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். யார் யார் வந்தோம்னா நான், என் தம்பி ஒய்ஃபு, என் தம்பி, அப்புறம் எங்கள் அக்கா வீட்டு கொல்லைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாமரம் வந்து ஒருவர்களே எனக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னா பழம் வந்து ரொம்ப இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை கலராக தான் இருக்கும் மேலே. இங்கே இது வந்து மாம்பழம் பச்சையாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து பழம் வந்து ரெட் கலராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்பயுமே வருஷம் அக்கா வந்து இது எனக்கு பறித்து யார்ட்டையாவது கொடுத்துனுப்பா, இல்லைனா நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து இங்கெல்லாம் இது எவ்வளோ பழம்னா இது 1 கிலோ வந்து 10 ரூபா இல்லைனா 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பக்கத்துலலாம் இதான் அப்படி தான் இதோட விலையே. யாருமே வந்து அந்தளவுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க இந்த மாம்பழத்தை வந்து. ஆனால் பழம் வந்து ஊரவுகளே உண்மையுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒருவர்களே, பழம் வந்து எவ்வளோ ரெட் கலராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பழம் இது வந்து. ஆனால் வந்து இது யாரும் வாங்க மாட்டாங்க. சும்மா வேணால் பறிச்சுட்டு போவாங்க, இப்போ சும்மா வேணால் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்களே கொஞ்சம். ஆனால் யாருமே காசு கொடுத்து இதை வாங்க மாட்டாங்க. இது வந்து 1 கிலோ வந்து 5 ரூபான்னு கொடுத்தா கூட வாங்க ஆள் கிடையாது. இதுதான் இந்த மரத்தில் செம்ம பழம். ஆனால் நிஜமாலுமே இந்த மரத்தில் செம்ம பழம் பாருங்க ஒருவர்களே. பழம் வந்து யாருக்கும் கொடுக்க கூட மனசு வராது ஒருவர்களே, அவ்வளோ டேஸ்ட் பழம் வந்து. அதனால தான் நானும் பிரியா தம்பி எல்லாமே அக்காவை பக்கத்துக்கு தான் வந்து அக்காவை அப்படியே பின் போஸ்ட் காட்டுறேன். அடிச்சுடி காட்டல கிளம்பு. செம்ம பழம் உருவங்களே, மரத்தில் செம்மையாக காய்ச்சிருக்குது. அதனால தான் சரி நாங்கள் பிரிச்சுட்டு போவோம். விருதானம் வந்தோம், நாங்கள் வேடப்பார் கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மாம்பழம் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா ஒரு விருதானம் வந்துட்டாலே அக்கா ஒரு பக்கம் தான், அதனால இங்கே வந்துட்டோம். அங்கே வந்து மாம்பழம் பறிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இங்கே பாருங்கள் ஒருவர்களே, மாம்பழம் எவ்வளோ பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். காமிச்சு அப்படியா உண்மை இவ்வளோ மாம்பழம் இன்னும் நிறைய கிடக்கு பாருங்க ஒருவர்களே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் காட்டுச்சியா காட்டு, நான் அடிக்கிறத காட்டு. இப்படி வாங்கிருந்தா அங்க மட்டும் அடிக்கடியே என்னடி பால் இருந்தானக்கா? ஆமா ஆமாண்டி. குழலூதும் கண்ணனுக்கு ஆனாக்கா ஒரு வாங்க இருந்து போட்டு இங்க பாருங்க ஒருவர்களே, அக்கா வீட்டுல இந்த மாம்பழம் பேர் என்னன்றத மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எனக்கு என்ன மாம்பழம்னு இது பேர் எனக்கு தெரியல, ஆனா வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம வீட்டுல அங்க காப்பாங்குளத்துல என்ன மாம்பழம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பகனமல்லி. என்ன பிரியா? பங்கனமல்லியா? பங்கனமல்லி. அது நான் டக்கு டக்குன்னு சொல்லுவோம் ஒருவர்களே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாயில வரது சொல்லிடுவேன். பகனமல்லின்னு தான் நான் சொல்லுவேன். பகனமல்லி. அப்புறம் வந்து என்ன ஏதோ ஒரு மாம்பழம், ஒட்டு மாங்காய். அப்புறம் இன்னொன்று குண்டாக இருக்கும், அது நீளத்தில் சேர்ந்தது. அது அந்த மாம்பழம் தான், அந்த மாமரம் தான் அங்கே இருக்குது. அக்கா வீட்டில் என்ன மாம்பழம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, நீளம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று மல்கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் இருக்குது. ஆனால் நான் வந்து எனக்கு விருப்பமாக நான் அக்காவை என்ன மாம்பழம் கேட்பேன்னா இதுதான் நான் கேட்பேன். ஏன்னா இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒருவர்களே. ஆனால் வந்து யாருமே இதை எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், நிறையா கிடக்கு செம்மையாக வந்து. அதான் உறவுகளே, இதான் உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். சோறு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே. யாரு சோறு சாம்பார். இன்னைக்கு வந்து சாப்பாடு அக்கா என்ன செஞ்சிடும், சோறு சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் நாங்கள் எல்லாமே. இன்றைக்கி கோவிலுக்கு வேடப்பார் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அக்காவை பார்க்கறதுக்காக நேராக நாங்கள் கொல்லைக்கு வந்தோம். கொல்லைக்கு வந்து அக்கா கொல்லையில் தான், தோப்பில் தான் குடியிருக்காங்க. கொல்லையில் தான் குடியிருக்காங்க, ஊர்காட்டிலலாம் கிடையாது. அக்காத்து கொல்லையில் தான் இருக்காங்க.
இங்கே வந்து அக்காவை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மாம்பழம் போய் பறிச்சுட்டு போகலான்ட்டு சொல்லிட்டு தான் ஒரு வாரமாகவே லைவ்லேயும் சொல்கிறப்ப எல்லாத்தையும் மாம்பழம் பெருக்கி வரல அதனால தான் சரி இன்றைக்கி கூட்டுகிட்டே கிடந்தான்னு சொல்லிட்டு நானும் தம்பி ஒய்ஃபு எல்லாமே தான் நாங்கள் வந்துட்டு மாம்பழம் நிறையா இருக்குது ஒரு ஒசக்கெல்லாம் பெருக்க முடியல வாங்க இல்லை வெறும் இது மட்டும்தான் வெறும் கழி மட்டும்தான் இருக்குது கிட்டிக்கு இருக்கிறத மட்டும்தான் பறிச்சுட்டு போதுங்கிற அளவுக்கு இருக்குது போதும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. அதான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது அக்கா வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஒருவர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிரியா, உனக்கு வேணா நீ தனியாக எடுத்து வச்சுக்கே. எடுத்து முதல்ல நீ பார்சலில் வை, அப்புறமேல நான் எனக்கு பறிச்சு பண்ணான் வேணுங்கிறத. எனக்கு அவ்வளோலாம் வேணாம், சும்மா 4 போதும் எனக்கு. ஏன் நீ எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டே நீ மட்டும் கொஞ்சம் நேரம் சட்டி போட்டுட்டு இருக்கான். குட்டியா இருந்தாலும் பழுத்து அடுக்கா அது பழம் என்னதான் ஏங்கலாம் அந்த மாங்காய் எடுப்போம். பார்த்து பொறுமையா வலிக்க போகுது. பேச சொல்லுங்கன்னு என் தம்பிக்கிட்ட ஏன் வேணுக்குன்னு ஏய் பழம் தனியாக பொறுக்கு, காய் தனியாக பொறுக்கு. எல்லாமே காய் தானா? எல்லாமே காய்க்கா. போதும், கொண்டு போய் வை. ஏன்னா இதெல்லாம் அடி வேற கீழே வேற அடிபட்டுச்சு, அது என்னன்னு தெரியல, பாப்போம். இந்த மரம் மட்டும் எப்பயுமே வெட்டவே மாட்டோம், கவலைப்படாத, சாப்பிடலாம். டேஸ்ட் பழத்தை மட்டும் தனியா போட்டு வைக்கிறேன். ஆமா, கவர் எடுத்து வைக்குமா?